இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் இந்த வார ராசி பலனை பற்றி பார்த்துடலாம். 5/5/2025 11/5/2025 வரை மேஷராசி என்பர்கள், ரிஷபராசி என்பர்கள், மிதுனராசி என்பர்களுக்கான இந்த வார ராசி பலனை பார்த்துருவோம். முதல்ல மேஷராசி என்பர்களை பார்த்துடலாம். மேஷராசி என்பர்களுக்கு உங்கள் ராசியிலிருந்து 12வது வீட்டில் ராகு பகவான் இருக்கிறாரு. இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப தேவையான விளையாட்டுக்களில் பங்கேற்பதற்கான சிறந்த ஆரோக்கியமான வாழ்க்கையில் நல்ல மற்றும் வெற்றிகரமான வாழ்க்கை அமையும். வாழ்க்கை ரகசியம் என்ன என்பதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிருவீங்க. இதை மனதில் வச்சு உங்கள் ஆரோக்கியமாக வச்சுருக்க முயற்சி செய்யணும். கேது உங்கள் ராசியிலேருந்து 6வது வீட்டில் இருக்குது. இந்த வாரம் நிதி விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக செயல்பட வேணும். ஏன்னா பழைய முதலீட்டிலிருந்து நீங்கள் பணபலனை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மற்றவங்களின் தேவையற்ற கோரிக்கைகளை நிறைவேற்றையில் நீங்கள் விரும்பாமலே கூட உங்கள் பணத்தை நிறைய இறக்க நேரிடும். அதுக்கு பின்னாடி நீங்கள் எதிர்காலத்தில் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி வரும். அதனால் மற்றவங்கள்ட்ட வேண்டாம்னு சொல்வது இந்த நேரத்தில் நீங்கள் அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று. இந்த வாரம் உங்களுக்கு நெருக்கமான ஒருவர் அல்லது குடும்ப உறுப்பினர் ஒருவர் உங்கள்கிட்ட ரொம்ப விசித்திரமாக நடந்துக்கிறவார். அதனால் நீங்கள் சங்கடமாக உணர்வீங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள புரிஞ்சுக்கிறதுல உங்கள் நேரத்தையும் சக்தியையும் வீணடிக்க போகிறீங்க. இந்த வாரம் உங்கள் எதிரிகள் மற்றும் எதிரிகளின் ஒவ்வொரு அசைவையும் நீங்கள் தோற்கடித்து அவங்களுக்கு தகுந்த பதிலடியும் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் பணியிடத்தில் உங்கள் போட்டியாளர்கள் தவறான செயல்களுக்காக பலனை பெறுவீங்க. உங்கள் முந்தைய கடின உழைப்பின் நல்ல பலனை இப்போ பெற போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிரிகளின் ஒவ்வொரு அசைவையும் தோற்கடிப்பீங்க. இந்த வாரம் தொந்தரவு செய்வதற்கு பதிலாக எதிரிகள் இலக்குகளில் மட்டுமே கவனம் செலுத்தி முயற்சி செய்வாங்க. இந்த வாரம் உங்கள் ராசிக்காரர்களுக்கு கல்வித்துறையில் வர்ற அனைத்து வகையான பிரச்சனையிலிருந்தும் நிவாரணம் கிடைக்கும். நீங்கள் மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு புத்துணர்ச்சியுடன் உணர்வீங்க. இந்த சூழ்நிலையில் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு உங்கள் படிப்பை தவிர நீங்கள் வேறு ஈடுபாடில் செயல்களில் ஈடுபடலாம். கொஞ்ச நேரம் உடல் சம்மந்தப்பட்ட ஓய்வையும் எடுத்துக்கிறங்க. நீங்கள் தொடர்ந்து ஹனுமான் சாலிசாவை ஓதுனாலே போதும். இன்றைய நாளை நீங்கள் சிறப்பாக நடத்தினா நாளைய நாள் உங்களுக்கு கண்டிப்பாக சிறப்பாக அமைய போகுது. அவ்வளோதான். இந்த கொள்கை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உறவினர்களால் மனதில் உற்சாகம் ஏற்படும். பணவரவு நிம்மதி தரும். இல்லத்துணையை அனுசரித்து போகணும். சிறு தொழில் செஞ்சீங்கன்னா மருத்துவர்கள், பொறியாளர்கள் இவங்கெல்லாம் நல்ல செய்தி கிடைக்க பெறுவீங்க. தொழில்நுட்ப கருவிகள், மருத்துவ உபகரண வியாபாரிகள் முன்னேற்றம்தான். தனியார் துறை மேலாளர்கள் மற்றும் உத்தியோகத்தில் இருந்தால் எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் துறையில் இருந்தால் தடை தாமதங்களை கடந்து புதிய திட்டங்களை அறிமுகம் செய்வீங்க. ஷேர் மார்க்கெட் பிரிவில் இருந்தால் அரசு நிறுவனம் மற்றும் எரிவாயு பங்குகள் மூலம் லாபம் கிடைக்கும். பள்ளி கல்லூரி மாணவர்களாக இருந்தால் நண்பர்களோடு உற்சாகமாக சுற்றுலா போயிட்டு வருவீங்க. தேர்வில் பாதிப்பு, மன உளைச்சல் இதெல்லாம் ஏற்பட்டு சிகிச்சை பெறுவீங்க. இரவு நேரங்களில் தெருநாய்களுக்கு உணவு இடுறதும் அருகில் உள்ள கோயிலுக்கு நல்லெண்ணெய் தானம் அளிக்கிறதும் கண்டிப்பாக நன்மையை தரும். பணவரவு திருப்தி அளிக்கும். குடும்பத்தில் மற்றவங்களால் பிரச்சனை ஏற்படும். அனுசரித்து போகணும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து போகணும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிற வாய்ப்பு. வேலைக்கு போகிற அன்பர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா பார்த்துக்கிறங்க. ஒரு சிலருக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்குது. மனதில் சோர்வு உண்டாகுது. ஒரு சிலருக்கு சிறிய அளவில் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுது. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விடவும் கூடுதலாக இருப்பது மகிழ்ச்சி தரும். பங்குதாரர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு ஆறுதல் தரும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும். மன அமைதி குறையும். வேலைக்கு போகிற பெண்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பது தாமதமாகும். அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் 5, 8. அதிர்ஷ்டம் தரும் எண்கள் 4, 5. வழிபட வேண்டிய தெய்வம் அம்பிகை. பரிகாரம்னு பார்த்திங்கன்னா தினமும் காலையில்
வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி 27 முறை இப்போ சொல்கிற பாடலை சொன்னாலே போதும். மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் இந்த பாடலை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போதும். ரிஷபராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா இந்த வாரத்தில் கேது உங்கள் ராசியிலிருந்து 5வது வீட்டில் இருப்பதனால இந்த வாரம் உங்களுக்கு மதப்போக்குகள் வளரும். அதனால் உங்கள் அன்புக்குரியவர்கள் மற்றும் நண்பர்களுடன் சில மத இடங்களுக்கு போயிட்டு வருவீங்க. ஆன்மீக எண்ணம் கூடுறது, அவ்வளவுதான். மன அமைதியை பெறுவீங்க. உங்கள் ராசியிலேருந்து 11வது வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால இந்த வாரம் உங்களுக்கு திடீரென்று பண லாபம் இருக்கும். மிக குறுகிய காலத்திற்கு மட்டுமே அது இருக்கும். குறிப்பாக எந்த ஒரு சட்டவிரோத செயல்களிலும் ஈடுபடுவீங்க. இந்த நேரம் எந்த வகையான ஆபத்தையும் எடுப்பதற்கு முன்னாடி 1000 முறை சிந்திக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு நிதி இழப்பு ஏற்படும். இந்த வாரம் வீட்டில் உள்ள குழந்தைகள் உங்கள் முன்னிலையில் 3ஆம் தரப்பிலேயோ அல்லது வெளித்தரப்பிலேயோ அமைதியாக இருக்கணும். அநாகரிகமாக நடந்துக்கிறது இதெல்லாம் இருக்கும். அதனால் நீங்கள் மற்றவங்களுக்கு முன்னாட அவமானப்படுவீங்க. அதனால் பார்த்து நடந்துக்கணும். கிரகநிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இடமாற்றம் அல்லது நல்ல வேலை மாற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இதற்காக நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே உங்கள் மேலதிகாரிகளுடனான உறவை மேம்படுத்தணும். உங்கள் வாரத்தின் ஜாதகப்படி இந்த வாரம் உங்கள் ராசி மாணவர்களுக்கு பல பரிசுகளை கொண்டு நீங்கள் வருவீங்க. இருந்தாலும் இடையில் குறைவான கடின உழைப்பை பெற உங்களுக்கு கல்வியில் நீங்கள் விரும்பியதை விட அதிக மதிப்பெண்களை பெறக்கூடிய பல சந்தர்ப்பங்களை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்திக்கிடுவீங்க. இந்த நேரத்தில் உங்கள் மனம் கல்வியில் கவனம் செலுத்தும். அதனால் உங்கள் கல்வியில் முன்னேற்றத்தை பொறுத்தவரை இந்த நேரம் உங்களுக்கு நல்ல வாரம். ஓம் குருவாய நமக என்ற மந்திரத்தை நீங்கள் 21 முறை சொன்னாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். மற்றவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சால் நமக்கு மற்றவங்க உதவி செய்வாங்க என்ற நல்ல நம்பிக்கை உங்கள்கிட்ட இருக்கிறனால குடும்ப பொருளாதாரம், சமூக மதிப்பு இதெல்லாம் மேம்படும். கட்டிடக்கலையில் இருந்தீங்கன்னா சினிமா, மீடியா இந்த மாதிரி தொழிலில் இருந்தால் நல்ல வாய்ப்புகள் வரும். ஃபோட்டோகிராஃபி, நிதி ஆலோசனை, கட்டுமான பொருள் வியாபாரிகள் சிக்கலை வெற்றிகரமாக கடந்துட்டு போவீங்க. தனியார் துறை உத்தியோகத்தில் இருந்தால் புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்குருவீங்க. ரியல் எஸ்டேட் துறையில் இருந்தால் நடந்து வரும் கட்டுமான பணியிடத்திற்களை கவனமாக பார்வையிடுவீங்க. ஷேர் மார்க்கெட் பிரிவினர், கட்டுமான நிறுவனம், விமான நிறுவனம், எரிவாயு நிறுவனம் இந்த மாதிரி இருந்தால் பங்குகளில் லாபம். பள்ளி கல்லூரி மாணவர்களாக இருந்தால் தொழில்நுட்ப விஷயங்களை அறிஞ்சுக்கிருவீங்க. காய்ச்சல், கை கால் அசதி ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சையால் விலகும். அருகில் உள்ள திருக்கோயிலுக்கு சிவப்பு நிற மாலைகளை வழங்குங்க. மஞ்சள் நிற வஸ்திரங்களை வழங்குங்க. அதன் மூலம் கண்டிப்பாக நன்மை ஏற்படும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பணப்பிரச்சனை இந்த காலகட்டத்தில் இருக்குது. மன உளைச்சல் ஏற்படுது. பணிகளில் கவனத்துடன் ஈடுபட முடியலை. கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். திருமண வயதில் இருந்தாங்கன்னா நல்ல இடத்துல வரணமையும். குடும்ப விஷயங்களை 3வது நபர்கிட்ட சொல்ல வேணாம். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். உடல் அசதியும் சோர்வும் உண்டாகும். சக பணியாளர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். வியாபாரத்தில் சில பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டி வரும். பணியாளர்களிடம் தேவையான ஒத்துழைப்பு எதிர்பார்க்க முடியாது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஓரளவு நிம்மதி தருவதாக அமையும். அலுவலகத்தில் இறுக்கமான சூழ்நிலை இருக்கும். பொறுமையாக இருக்கணும். அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் 7, 9. அதிர்ஷ்டம் தரும் எண்கள் 5, 9. வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள். பரிகாரம்னு பார்த்திங்கன்னா தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி இப்போ நான் சொல்கிற பாடலை 27 முறை சொல்லணும். விண்கடந்த சோதியாய் விலங்கு ஞானமூர்த்தியாய். உங்கள் ராசியிலிருந்து 4வது வீட்டில் கேது பகவான் இருக்குது. இந்த வாரம் உங்கள் உடல்நலம் குறித்து கவலையை விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாரத்தில் உடல்நிலை நல்லா இருக்குது. மற்ற வேலைகளில் உங்களை மும்முரமாக வச்சுக்கிறங்க. சரியான மருத்துவர்கிட்ட இருந்து பரிசை பெறுங்க. கிரகங்களின் நிலையை பொறுத்தவரை இந்த வாரம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு நிதி ரீதியாக சராசரியை விட சிறந்த பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். இது தவிர சமூகத்தில் உங்கள் நிலையை வலுப்படுத்தும். உங்கள் செல்வத்தை அதிகரிக்கும். இந்த நேரத்தில் பல அற்புதமான வாய்ப்புகளை பெற வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் நீங்கள் குடும்ப அமைதியை பேணவும், உறுப்பினர்களுடனான உங்கள் உறவுகளை மேம்படுத்தவும் கூடுதல் முயற்சியை மேற்கொள்வீங்க. ஆனால் இது இருந்தாலும் உறுப்பினர்களிடமிருந்து தேவையான ஆதரவை நீங்கள் பெற மாட்டீங்க. இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு அனுபவம் வாய்ந்த நபர்கிட்ட இந்த பிரச்சனையை பற்றி பேசணும். இந்த வாரம் சனி பகவான் உங்கள் ராசியிலேருந்து 10வது வீட்டில் இருக்குது. பணியிடத்தில் உங்கள் பழைய வேலை காரணமாக உங்கள் மேலதிகாரிகள் மேலும் முதலாளிகள் நீங்கள் திட்டு வாங்கக்கூடும். ஏன்னா அந்த வேலையில் முதலாளிகள்கிட்ட இருந்து
தப்பு செஞ்சு சில பிரச்சனையில் மாட்டிக்கிடுவீங்க. விமர்சனங்கள் ஏற்படும். இந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு பணியையும் முழு அர்ப்பணிப்புடன் நீங்களே இறங்கி செய்யணும். இந்த ராசிக்காரவங்க இந்த வாரம் வெளிநாட்டில் படிக்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தே கடினமாக உழைச்சி முயற்சிகளை தீவிரப்படுத்தணும். அதே போல் சரியான திசையில் அதை செஞ்சுட்டே இருக்கணும். இந்த நேரத்தில் ஒருவர்கிட்ட இருந்த சரியான வழிகாட்டுதல் உங்களுக்கு ஒரு சிறந்த தேர்வுக்கு வழிவகுக்கும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா நாராயணியை கும்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ். மிதுனராசி முறையில் எடுத்துக்கிட்டால் எண்ணம், செயல், சிந்தனை இந்த மூன்றிலும் சுதந்திர மனோபாவத்தை விரும்புகிறீங்க. இந்த வாரம் நல்ல செய்தி கிடைக்க பெறுவீங்க. மாமாவளி உறவுகளால் ஆதாயம் உண்டாகும், பணவரவு உண்டாகும். சுற்றுலா, ஹோட்டல், ஆடை ஆபரண தயாரிப்பு, தொழில்துறையில் புதிய வாடிக்கையாளர்கள் மூலம் ஆதாயம் பெறுவீங்க. பத்திரிகை துறை, ஏற்றுமதி இறக்குமதி பொருள் வியாபாரிகள் எதிர்பார்த்த நன்மைகளை பெறுவீங்க. கம்ப்யூட்டர் மற்றும் பத்திரிகை துறை, தனியார் உத்தியோகஸ்தர்கள் பணி உயர்வு பெறுவீங்க. ரியல் எஸ்டேட் துறையில் கட்டுமான பணிகளை நேர்வில் பார்வை செய்யணும். இது தவிர ஷேர் மார்க்கெட் பிரிவினருக்கு எரிவாயு, விமான, கப்பல் இந்த பங்குகளால் ஆதாயம் ஏற்படும். பள்ளி, கல்லூரி மாணவர்கள் உயர்கல்வி குறித்து முக்கியமான தகவல்கள் கிடைக்கப் பெறுவீங்க. ஜீரணக் கோளாறு, அடிவயிறு கோளாறு, கால்கள் பாதிப்பு, மருத்துவ சிகிச்சை இதெல்லாம் பெற்று விலகும். முடிஞ்சவரை ஒவ்வொரு நாளும் மௌன விரதம் இருந்து உணவு கட்டுப்பாட்டுடன் இருந்து அதன் மூலம் சிக்கல்களை நீங்கள் தான் விளக்கிக்கிறணும் ஃப்ரெண்ட்ஸ். மிதுனராசி அன்பர்களுக்கு பணவரவு திருப்திகரமாக இருக்குது. சகோதர வழியில் சங்கடங்கள் உண்டாகுது. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகமெல்லாம் இருக்குது. பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவீங்க. தம்பதியருக்கு இடையில் அந்யோன்யம் அதிகரிக்கும். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். சக பணியாளர்களுடன் உங்களுடைய பணிகளை பகிர்ந்துக்கிறணும். மனதுக்கு ஆறுதலாக இருக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். பங்குதாரர்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பிரச்சனை இல்லாத வாரம். செலவுக்கு தேவையான பணம் கிடைக்கும். வேலைக்கு போகிற பெண்களுக்கு அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் 5, 8. அதிர்ஷ்டம் தரும் எண்கள் 3, 5. வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். பரிகாரம்னு பார்த்திங்கன்னா தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி இப்போ நான் சொல்கிற பாடலை சொன்னாலே போதும். தேனோருக்கு கிளி மலலை, உமை கேள்வன் செலும் பவளம். இதுவரை அந்த பதிவில் மேஷராசி அன்பர்கள், ரிஷபராசி அன்பர்கள், மேலும் மிதுனராசி அன்பர்களுக்கான 5/5/2025 11/5/2025 வரை அடுத்த 7 நாட்களுக்கு என்ன நடக்குன்றதை பார்த்து அந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். பார்த்தா வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.